7ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கும் பொது வேலை நிறுத்தத்தில் தென்னக ரயில்வேயின் மஜ்தூர் யூனியன் பங்கேற்காது என தென்னக ரயில்வே மஜ்தூர் யூனியனின் பொதுச் செயலாளர் கண்ணையா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். தென்னக ரயில்வே மஸ்தூர் யூனியனின் பொதுச் செயலாளர் கண்ணையா மதுரையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது உரையாற்றிய அவர், மதுரை ரயில்வே கோட்டத்தில் தண்டவாளங்களில் அடிக்கடி விரிசல் ஏற்படுவதாகவும், இந்த விரிசல் ரயில் விபத்து ஏற்பட காரணமாகிவிடும் என்றும், தண்டவாளங்கள் போடப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாலும் மழையினாலும் மண்ணரிப்பினாலும் தண்டவாளங்களில் விரிசல் ஏற்படுவதாக தெரிவித்தார். எனவே தண்டவாளங்களை மாற்றி புதிய தண்டவாளங்களை போட வேண்டும் என்றும், சிக்கனம் என்ற பெயரில் பழைய தண்டவாளங்களையே மராமத்து செய்து வேறு இடங்களில் போட்டு விடுகிறார்கள் என்றும், இதனால்தான் அடிக்கடி விரிசல் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். ரயில்வே டிராக்மேன் பணியில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேரை நியமிக்க வேண்டும் என்றும், ரயில்வேயில் வேலைக்கு சேர குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு என்பதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகமும் மந்திரியும் ஒப்புதல் அளித்து விட்டார்கள் என்றும், இன்னும் அந்த உத்தரவு செயல்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் தெரிவித்தனர். வருகிற 7ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்திற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்றும், ஆனால் மக்கள் நலன் கருதி வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான நேரடி வருமான வரி மசோதாவை வாபஸ் பெறாவிட்டால், அதே போலவே ரயில்வேயில் இருக்கின்ற டிரைவர்களுக்கு ஒப்புக்கொண்டபடி ரூபாய் 2400 கிரேடு பே சம்பளம் தராவிட்டால், சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியனும் அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் சேர்ந்து நேரடி போராட்டத்தில் இறங்க நேரிடும் என எச்சரித்தேன். அதை அடுத்து 1/5/2010 முதல் டிரைவர்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 2400 கிரேடு பேயை கொடுத்து விட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த பாராளுமன்றத்தில் நேரடி வருமான வரி மசோதாவில் நாம் கேட்ட மாற்றங்களை, அதாவது அந்த சமயத்தில் நான் பேசும்போது அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் எல்லா ஒர்க் ஸ்போர்ட்ஸ் உங்களோடு சேர்த்து நீங்கள் டிராவலிங் அலவன்ஸையும் வருமான வரியில் கொண்டு வரப்போகிறார்கள் என்று சொன்னேன். அதற்கெல்லாம் மாற்றம் செய்து அதை இப்போது மத்திய அரசு அமுலாக்க முடிவு செய்திருக்கின்றது. நம்முடைய எதிர்ப்பையும் அவர்கள் புரிந்து கொண்டு 543 மெம்பர் ஆஃப் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதி நம்முடைய எதிர்ப்பையும் தெரிவித்திருந்த காரணத்தினால் இப்போது அது 2012 அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.